எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம செட்டிநாட்டு சமையலில் என்ன பார்க்க போகிறோம்னா செட்டிநாட்டு ஸ்பெஷல் தக்காளி கெட்டி குழம்பு தான் இன்றைக்கி செய்ய போகிறேன். இது நான் முதல்ல ஏற்கனவே நான் தக்காளி கெட்டி குழம்பு செஞ்சுருக்கிறேன். அது வேறு மெத்தேடு, இது வேறு மெத்தேடு. எங்கள் ஊர் சைடு கல்யாணத்துலலாம் கூட, அதாவது சைவ சாப்பாடு செய்கிற அன்னைக்கு இந்த மாதிரி செய்வாங்க. இப்போ எங்கள் ஊர்லலாம் கிடா விருந்து தான் நிறையா செய்கிறாங்க. சைவமாக செய்கிற அன்னைக்கு இந்த மாதிரி கெட்டி குழம்பு செட்டியார்கள்லாம் வைப்பாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த செட்டியார்கள்லாம் வைக்கிற மாதிரியே உங்களுக்கு இன்றைக்கி தக்காளி கெட்டி குழம்பு எப்படி செய்கிறது அப்படின்னு தான் வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க தக்காளி கெட்டி குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி தக்காளி கெட்டி குழம்புக்கு ரேஷன் அரிசி தாங்க போட்டிருக்கிறேன். ரேஷன் அரிசிலையும் பச்சை அரிசி சாப்பாடு வைக்க போகிறேன். ஏன்னா அரிசி நல்லா நைஸாக நல்லா இருந்தது. தண்ணி ஊற்றி நல்லா அலசிட்டு 1 மணி நேரம் ஊற விட்டுட்டு நான் போட்டிருக்கிறேன் வேகிறதுக்கு. அரிசி நிறையா இருந்தது, கொஞ்சம் நைஸ் அரிசியாகவும் இருந்ததா. சரி, ஐயரோடலாம் பச்சரிசியில் தானே சாப்பாடு வடிக்கிறாங்க, அதனால் நம்ம ரேஷன் அரிசி பச்சை அரிசியில் சாப்பாடு வடித்து பார்க்கலாம் அப்படின்ட்டு தான் வச்சுருக்கிறேன். அரிசி போட்டுட்டேன். நல்லா தண்ணியை கொதிக்க வச்சு போடணும். அரிசி 1 மணி நேரம் ஊறணும், நல்லா கழுவிடணும். வாசம் இல்லாத அரிசி தான் போடணும். ஏன்னா நம்ம ரேஷனில் போடுற அரிசி வாசமாக இருக்கும் 1 நேரம். அதனால் வாசம் இல்லாத அரிசியாக போட்டுக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா தோசை வெந்துட்டுருக்குது காலையில் சாப்பாட்டுக்கு. பாருங்கள், இந்த தோசைக்கல் அன்றைக்கி விளக்கணும் பார்த்திங்களா, அந்த கல் பாருங்க நல்லா வருது. பாருங்கள் எப்படி வருது. நம்ம எடுத்தாலே தூக்கிக்கிட்டு வந்துடும். ஓகேங்களா? பாருங்கள் எப்படி வருது, செமையாக வருது. சாப்பாடு வேகணும், வடிக்கையில் எப்படி இருக்குன்னு உங்கள்கிட்ட காட்டுறேன். அதாவது நல்ல தண்ணியை கொதிக்க வச்சு போடணும். போட்ட உடனே பொங்கிடும். பொங்கி ஒரு 5 நிமிஷத்தில் வடிச்சு விட்றணும். இது பச்சரிசி பதமாக இருக்கையிலே வடிக்கணும். அப்போ தான் நம்ம சாப்பிடும் பொழுது கரெக்டாக இருக்கும். நல்லா வெந்துருச்சு. இப்போ வடிச்சுக்கலாம். இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். ஆஃப் பண்ணிவிட்டு இது மாதிரி ஒரு துணி உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா கர்ச்சீப் வாங்கி இந்த மாதிரி நல்லா ஓட்டை போட்டுக்கோங்க. புது கர்ச்சீப் வாங்கி இந்த மாதிரி கட்டிக்கோங்க. அங்கேக்காங்க லைட்டாக ஒரு ஓட்டை போட்டுக்காங்க. அப்போ தான் சீக்கிரம் வடியும். ஆனால் கொஞ்சம் நாளாகிடுச்சுன்னா அதுவே வடிஞ்சிடும். புது கர்ச்சீப்லாம் உடனே வடியாது. அதனால் லைட்டாக ஒரு ஓட்டை போட்டுக்கோங்க. நான் எதுக்கு சொல்கிறேன்னா, நிறைய பேருக்கு இப்போ சாப்பாடு வடிக்க மாட்டாங்க, நாங்கள் வடிக்க தெரிய மாட்டாங்க, குக்கரில் வச்சுருவாங்க. இது ஈஸியாக இருக்கும். பாருங்கள், இப்போ நாங்கள் சாய்ச்சி விட்றேன். லைட்டாக சோறு விழுகாமல் இங்கே ஒரு பெரிய ஓட்டை, அங்கே ஒரு பெரிய ஓட்டை. அந்த பெரிய ஓட்டையில் தண்ணி மட்டும் வரும். அரிசி சாப்பாடு வராது. இதில் இந்த ஓட்டையில் தண்ணி நிறையா இருக்கும். அப்படி தெரியுது உங்களுக்கு. இந்த மாதிரி நம்ம சாய்ச்சி விட்டுட்டு சும்மா வச்சுட்டா நின்றோம். சாதம் வடித்து நிறுத்தியாச்சு. பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நல்லா இருக்காங்க பாருங்கள். நல்லா அப்படி தொட்டோன்னு உடஞ்சிரும். செமையாக இருக்குது. இது நம்ம 50 ரூபா 60 ரூபா கொடுத்து வாங்குறோம்ல சாப்பாட்டு அரிசி, அதை விட இது நைஸாக இருக்குது பாருங்கள். இந்த பச்சை அரிசி நம்ம கடையில் வாங்கின மாதிரியே பாருங்கள் எவ்வளோ நைஸாக இருக்குது சாதம். பார்த்திங்களா? இந்த மாதிரியெல்லாம் வடித்து சாப்பிட்லாம். ஆனால் இதிலலாம் ரொம்ப நம்மளுக்கு சத்து உள்ளது. நம்ம கடையில் வாங்குறதுல எல்லாமே தீட்டிட்டு சும்மா உள்ளே இருக்கிற அந்த அரிசி மட்டும் வெள்ளையாக இருக்கும். ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் பிசு பிசுப்பு இல்லாமல் எந்த குழம்பு வேணாலும் ஊற்றி சாப்பிட்டுக்கலாம். பாருங்கள், இப்போ நம்ம தக்காளி கெட்டி குழம்பு வைக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு மசாலா வறுத்து அரைக்கணும். அதுக்கு இப்போ எண்ணெய் விட்டுக்கலாம். இப்போ எண்ணெய் காய்ஞ்சது. பட்டை, கிராம்பு, பிரிஞ்சி இலை, 3 ஏலக்காய், 1 ஸ்பூன் அளவு சோம்பு, 1/4 ஸ்பூனு வெந்தயம், கொஞ்சம் போல் கசகசா. அடுப்பை குறைச்சி வச்சுக்கோங்க. இதுக்கு கொஞ்சம் போல் முந்திரி பருப்பு. அதாவது நான் 1 கிலோ தக்காளி வெட்டி வச்சுருக்கிறேன். அதுக்கு தான் இந்த அளவுகள்லாம் நான் சொல்கிறேன். நீங்கள் கூட சேர்த்தா இதில் நான் கொஞ்சம் கூட சேர்த்துக்கோங்க. கம்மியாக பண்ணிங்கன்னா இதில் 1/2 கிலோவாக இருந்தால் இதில் கம்மியாக எடுத்துக்கோங்க. இப்போ முந்திரி எல்லாமே நல்லா வறுத்துருச்சு. கொஞ்சம் போல் பூண்டு, 1 கைப்பிடி சின்ன வெங்காயம் முழுசாக உரிச்சது, 1 கைப்பிடி பெரிய வெங்காயம் வெட்டினது, இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இந்த வெங்காயம்லாம் சேர்த்து நல்லா வதங்கணும். இது நல்லா வதங்கினா தான் அதுக்கு அந்த தக்காளி கெட்டி குழம்புக்கு ரொம்ப ருசியாக மனமாக டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் அரைவரையாக வதக்கிட்டிங்கன்னா டேஸ்ட் கிடைக்காது. குழம்பெல்லாம் கெட்டியாக இருக்கும், எல்லாம் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டு கிடைக்காது. இதில் நல்லா வதக்கிடுங்க, வதங்கட்டும். இப்போ பாருங்கள், வெங்காயம்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா 1 கிலோ தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் மட்டும் தான் போட்டுக்கிறேன், தேவையான அளவு. அப்புறம் நம்ம கொதிக்க வைக்கையில் பார்த்துக்கலாம். நல்லா இந்த தக்காளி நல்லா ஓரளவு வதங்கட்டும். பச்சை அரைச்சிட்டிங்கன்னா குழம்பு டேஸ்ட் இருக்காது. இது கூடவே சேர்ந்து கொஞ்சம் போல் மஞ்சத்தூள், 1 ஸ்பூனு வெறும் மிளகாத்தூள். அவ்வளோதான் இதுக்கு தேவையானது. காரம் நிறையா இருக்க வேண்டாம். ஏன்னா குழந்தைங்கள்லாம் சாப்பிட்றது, பெரியவங்க குழந்தைங்கள்லாம் சாப்பிடணும். அதனால் காரம் நிறையா போட வேண்டாம், அவ்வளோ போட்டால் போதும். இதுக்கு மல்லித்தூள் வேண்டாம். மல்லித்தூள் போட்டிங்கன்னா அது ஒரு மாதிரி தக்காளி குழம்பு. மல்லித்தூள் போடாத ஒரு தக்காளி குழம்பு. இது ஒரு மாதிரி நல்ல டிஃப்ரென்ஸாக ரொம்ப நல்லா இருக்குது கறி குழம்பு பார்த்தா. இப்போ பார்த்தீங்கன்னா பாருங்கள், தக்காளியெல்லாம் இந்த அளவு நல்லா வதங்கியிருக்குது. தண்ணி விடும். தண்ணி விட்டு மறுபடியும் வற்றும்.
இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு மூடி தேங்காய் சரைவி வச்சுருக்கிறேன் இது சேர்த்துக்கலாம். போட்டு இதே நல்லா கிளறி கொடுத்துருக்கலாம். இந்த தேங்காய் சேர்ந்து நல்லா வதங்கணும். அதுக்குள்ளே இந்த தண்ணியெல்லாம் இழுத்துரும். தக்காளி கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். இப்போ பாருங்கள் நல்லா வதங்கிருச்சு. இப்போ இதை கொண்டு போய் நல்லா ஆற வச்சுட்டு தான் அரைக்கணும். இப்போ நம்ம ஆற வச்சு அரைச்சிக்கிட்டு காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா மசாலையை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம். நல்லா பேஸ்டாட்டம் நல்லா நைஸாக அரைச்சிடணும். பாருங்கள் இந்த மாதிரி அரைச்சிடணும். அந்த அதில் இருக்கிற தண்ணியே சரியாக இருக்கும். அந்த தண்ணி ஊற்றுறதுனால கழுவி ஊற்றிக்கலாம், அதுவே சரியாக இருக்கும். இது இருக்கட்டும். இப்போ எண்ணெய் விட்டுக்கலாம் குழம்பு தாளிக்கிறதுக்கு. கெட்டி குழம்புக்கு கொஞ்சம் எண்ணெய் கூடவே விட்டுக்கோங்க. எந்த எண்ணெய் வேணாலும் விடலாம். நல்லெண்ணெய் விடலாம், கடலெண்ணெய் விடலாம். 2 எண்ணெயில் எது வேணாலும் விட்டுக்கோங்க, நல்லா டேஸ்ட்டாகவே இருக்கும். அது கடலெண்ணெய். இப்போ எண்ணெய் காய்ஞ்சது கொஞ்சமாக சோம்பு, பட்டை, கிராம்பு எல்லாமே சேர்ந்து இதில் கொஞ்சம் போட்டுக்கலாம். இதுக்கு வந்து வெங்காயம் வேணால் தேவையில்லைங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா செவந்துருச்சு. இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த பேஸ்ட்டெல்லாம் அதை எடுத்துக்கலாம். தெறிக்கி கொஞ்சம் தண்ணி நினைக்கிறோம். ஃபஸ்ட்டு ஊற்றையில் திரிக்கும். இப்போ நம்ம மிக்சி சாரை கழுவி வேணுங்கிற அளவு தண்ணி விட்டுக்கலாம். இந்த குழம்பு வந்து கெட்டியாக தான் இருக்கணும். வற்றணும், கொஞ்சம் வற்றி வரட்டும். நல்லா வற்ற விடணும். பாருங்க காரமெல்லாம் கரெக்டாக இருக்குது. உப்பு மட்டும் கொஞ்சம் பத்தலை, இந்த அளவு பத்தலை போட்டுக்கிறேன். இதை வந்து நல்லா கிண்டி விட்டுட்டு மூடி வச்சிடணும். இருக்குது இந்த கெட்டி இருக்குது, கொதிக்க கொதிக்க கரெக்டாக வந்துருந்தான். இது வந்து ரொம்ப ஈஸியான ஒரு குழம்பு. வெங்காயம் தக்காளியெல்லாம் நல்லா வதக்கிட்டு அரைச்சி வச்சுக்கிட்டு தாளிச்சு இது மாதிரி கொட்டிட்டோம்னா அது வாட்டில் நல்லா கெட்டியாக வந்துட்டு கொதிக்க விட்டு இறக்கிடலாம். இதுக்கு நம்ம ஃபஸ்ட்டில் 2 வெங்காயம் சேர்த்துருக்கோம். அதனால் தாளிக்கையில் வெங்காயம் எதுவும் வேண்டாம். சோம்பு பட்டைக்கிராம்பு ஐட்டம் அவ்வளவுதான். குழம்பு எப்படின்னு பார்த்தீங்கன்னா சாப்பாடு, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே காம்பினேஷனாக நல்லாயிருக்கும். 4-5 நாள் அது கூட வச்சு சாப்பிட்டுக்கலாம். வெளியிலையும் வச்சுக்கலாம், பிரிச்சுக்களையும் வச்சுக்கலாம். நல்லாயிருக்கும், வச்சு எடுத்து சாப்பிட்டுக்கலாம். அதனால் இது செய்யும் பொழுது உங்களுக்கு தக்காளி விலை கம்மியாக கிடைக்கிறப்ப இது மாதிரி கூட செஞ்சு வச்சுக்கோங்க. எப்போ வேணாலும் நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ மூடி வச்சுக்கலாம், கொதிக்கட்டும். இல்லை திறந்து விட்டு அப்பப்போ கிண்டி விட்டுக்கோங்க. பாருங்க நல்லா கொதிக்குது. தண்ணியெல்லாம் நல்லா வற்றணுங்க. பாருங்கள் நல்லா கொதிச்சு எவ்வளோ கெட்டியாக வந்துருச்சு பாருங்கள். என்ன கொதிக்கணும் இன்னும் கொஞ்சம் நேரம். பாருங்கள் இல்லை இது கொதிச்சு அந்த எண்ணெய் பிரிஞ்சு வரணும், அந்த தட்டி இருக்கணும். இப்போ பாருங்கள் குழம்பு எப்படி நல்லா கொதிச்சு அந்த எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்து நிற்கிது பாருங்கள். இது நல்லா பிரிஞ்சு வந்தால் தான் அந்த குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ எங்கள் பூர்ணி சாப்பிட்டா சாதத்தில் போட்டு ரொம்ப நல்லா இருக்குமா அப்படின்னா, அதாவது பாதி கொதிச்சுட்டு இருக்கையில அவள் எடுத்து சாப்பிட்டுட்டா அப்போவே நல்லா இருக்குதுண்ணா. இந்த மாதிரி நம்ம என்ன அதெல்லாம் ஃபுல்லாக தண்ணியெல்லாம் வற்றினதுக்கப்புறம் சாப்பிட்டா இன்னும் நல்லாவே இருக்கும். இப்போ இதில் கொஞ்சம் போல் கருவேப்பில்லை அப்படியே இன்னும் ஒரு 2 நிமிஷம் வச்சா மறுபடியும் எண்ணெய் வரும். அப்படியே மூடி வச்சிட வேண்டியதான். ரெடி ஆகிடுச்சு செட்டிநாட்டு தக்காளி காரக்குழம்பு. நான் ஏற்கனவே தக்காளி குழம்பு செஞ்சு காட்டியிருக்கிறேன். அது வேறு மெத்தேடு, இது வேறு மெத்தேடு. இப்போ மறுபடியும் நம்ம எண்ணெய் கசிஞ்சு வரட்டும்னு விட்டுருந்தோம். பாருங்கள் நல்லா கசிஞ்சு வந்து நிற்கிது. அவ்வளவுதான், நம்ம தக்காளி கெட்டி குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். தக்காளி கெட்டி குழம்பு ரொம்ப அருமையாக வந்துருக்குது, சூப்பராக இருக்குது. இந்த வீடியோவை பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இதை வந்து நான் எப்படி செஞ்சேன்னா அதே மெத்தடில் நீங்கள் செஞ்சு பார்க்கணும். எதாக இருந்தாலும் கொஞ்சம் போல் செஞ்சு பாருங்கள். ஆனாலும் எப்படியாப்பட்ட ஆளுக்கு எதையுமே ஃபஸ்ட்டு செஞ்ச உடனே அது கரெக்டாக வந்துடாது. நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கிறேன். நான் எதுக்காக சொல்கிறேன்னா இப்போ இருக்கிற பிள்ளைங்களுக்கெல்லாம் இதெல்லாம் நல்லா தெரிஞ்சுக்கணும், நல்லா இந்த மாதிரி செய்யணும். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக ஆகும். இதை வந்து நான் செஞ்ச மெத்தடில் நீங்கள் செய்யுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். செட்டிநாட்டு சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.